இந்தியாவில் ஒரு சர்ச்சை உருவாகும். பங்களாதேஷின் போட்டிகள் இலங்கைக்கு மாற்றப்படும் போல் அது என்ன காரணம்? பங்களாதேஷ் இந்தியாவுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க. ஒரு தொடர் அண்மையில் ரத்தாகியது தான் நாங்கள் சொல்லி இருந்தோம். அதாவது இந்தியா பங்களாதேஷுக்கு செல்ல வேண்டிய தொடர் ஒன்று ரத்தாகியது. பாகிஸ்தான் இந்தியா மோதல் போன்று இப்பொழுது அரசியல் மோதல்கள் அங்கே காணப்படுகின்றன. பங்களாதேஷுக்கும் இந்தியாவிற்கும். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஒருவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கின்றது. பெண் ஒருவருக்கு, அந்த ஷேக் ஹசீனா என்று நம்புகின்றேன், அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கின்றது. இப்பொழுது இருக்கின்ற பங்களாதேஷ் அரசாங்கத்துக்கும் இந்தியாவின் அரசாங்கத்துக்கும் சுமூகமான உறவு இல்லை. எனவே இதன் காரணமாக அந்த தொடர் ரத்து செய்யப்பட்டது. IPL போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு தொடர்ச்சியாக விளையாடி வருகின்ற முஸ்தபிசுர் ரஹ்மான் பங்களாதேஷ் வீரரை விடுவிக்குமாறு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் முகாமைத்துவத்திற்கு BCCI இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்தது. அவர் அணியால் நீக்கப்பட்டிருக்கின்றார். அதற்கு சொல்லப்பட்ட காரணம் கொல்கத்தாவில் விளையாடுவது அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்று. எனவே இப்பொழுது பங்களாதேஷ் கிரிக்கெட் என்ன சொல்கின்றது என்றால் அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, நீக்கப்பட்டிருக்கின்றார். எனவே நாங்கள் அங்கே வந்து விளையாடுவதும் பாதுகாப்பு இல்லை. அதன் காரணமாக இந்தியாவில் உலக கிண்ணத்தில் பங்கு பெற்று நாங்கள் வரமாட்டோம், இலங்கைக்கு எங்களுடைய போட்டிகளை மாற்றுங்கள் என்ற கோரிக்கை முன்வைக்க போகின்றார்கள். இனி ICC, BCCI, பங்களாதேஷ் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இவற்றுக்குள் இது சம்பந்தமாக இனி பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடக்குமா? இல்லாவிட்டால் பங்களாதேஷ் போக மாட்டேன் என்று மறுத்தால் இந்தியா எவ்வாறு என்ன செய்ய போகின்றது? சிக்கல், மீண்டும் சிக்கல். அதுதான் நான் யோசிச்சேன். இந்த செய்தி எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தான் போய் விளையாட போறல இனி காலத்துல, ஒரு காலத்துல நடக்க போறது. பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள வர போறல, இனி பங்களாதேஷுக்கும் இந்தியா போக போறல, பங்களாதேஷும் இந்தியாவுக்கு வர போறல. இப்படி தொடர்ந்தா ஒவ்வொரு கட்டமா இன்னொரு 5 வருஷம் போகக்குள்ள பல நாடுகள் ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள போக முடியாம போயிருமோ? ஒவ்வொரு நாடுகளின் சிக்கல்கள், அரசியல் நிலைமைகள், அரசியல் பிரச்சனை. இது இந்த அரசியல் அப்படின்றது ஏன் கிரிக்கெட்டுக்குள்ள வருது அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி. ஓகே, நாங்க நிறைய பேசுவோம், இது பத்தி நிறைய இருக்குது. அரசியல் ஏன் கிரிக்கெட்டுக்குள்ள வருது, இது எப்படி கிரிக்கெட்டுக்குள்ள பாதிப்பை செலுத்துது? எல்லாம் அரசியல் தான். என்னதான் நாங்க அரசியல் இல்லைன்னு சொன்னாலும் கடைசியில் எல்லாம் அரசியல் தானப்பா, இதுதான் சொல்லலாம்.